நெட்டடு கிளாத்தில் பிசிறே தெரியாமல் ஃபினிஷிங்காக த்ரெட்டு பைப்பிங் வைக்க முடியுமா? வாங்க பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பீஸ்டப் சேனல். புதுசாக பார்க்குறவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃப்ரெண்டு லைனிங் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் டாட் போகிறதுக்காக 3 மார்க் நான் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மார்க் வந்து பேக் சைடில் தெரியாது. அதனால என்ன பண்ணுன்னா, ஊசியில் ஒரு குத்து போட்டிங்கன்னா அந்த அச்சு வந்து பேக்கில் தெரியும். அதை அப்படியே திருப்பி சாக் பீஸில் அந்த அச்சில் வந்து 3 மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மார்க் பக்கம் தான் நம்ம பைப்பிங் வைக்க போகிறோம். அடுத்து என்ன பண்ணுன்னா, நம்ம கழுத்து நீளத்துக்கு தேவையான பைப்பிங் நூல் நம்ம அளந்து எடுத்துக்கணும். இப்போ இந்த நூல் எடுத்து கரெக்டாக பார்த்திங்கன்னா மேலேருந்து இப்படி வச்சு அந்த பெண்ட்லேயும் அப்படி வளைச்சி அப்படியே எடுத்து ஒரு 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 2 கழுத்துனால அதை டபுளாக எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். புடவை கலரில் த்ரெட்டு பைப்பிங் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த நூலை வந்து புடவை கலரில் வந்து ஃபஸ்ட்டு பைப்பிங் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த சிங்கிள் கைடு வந்து நம்ம மாற்றிக்கோங்க. டபுள் கைட்லேயே சிங்கிள் கைடாக யூஸ் பண்ணுற மாதிரி அட்வான்ஸ் மாடல்லாம் வந்திருக்கு. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த புடவை கலரில் சில்க் காட்டன் எடுத்திருக்கேன். அதை வந்து கிராஸ் பீஸில் தான் எடுக்கணும். இப்போ நான் க்ளோஸ்அப்பில் வீடியோ எடுத்துருக்கனால அது கிராஸ் பீஸா நேர் பீஸா அப்படிங்கிறது உங்களுக்கு சரியாக தெரியாது. ஆனால் இது சரியான கிராஸ் பீஸ் தான். கிராஸ் பீஸில் வச்சா தான் அந்த சுருக்கம் வராமல் அழகாக வரும். அதனால் அந்த கிராஸ் பீஸில் என்ன பண்ணுங்கள், இந்த நூலை வந்து அப்படியே வச்சு அப்படியே ஒரு 1/2 இன்ச்சு மடித்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக தையல் போடுங்க. பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். 1/2 இன்ச்சு மடிச்சாப்பில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே தையல் போட்டே வாங்க. அப்போ அந்த நூல் பார்த்திங்கன்னா நூல் மாதிரியே அந்த சில்க் காட்டன் வந்து உருண்டு அப்படியே அழகாக வரும். அந்த நீளத்துக்கும் ஃபுல்லாக தையல் போட்டுக்குங்க. இப்போ என்ன பண்ணுன்னா, அந்த நூலை விட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு விட்டாப்பில் அப்படியே வெட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். கரெக்டாக அந்த நூல்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு பிசுறு வந்து எக்ஸ்ட்ரா நம்மகிட்ட இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் அந்த பைப்பிங் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்தளவுக்கு இப்படி வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வெட்டி எடுத்தாச்சு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நீளமாக வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து இப்போ பாருங்கள், நம்ம மார்க் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அதில் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ மார்க் போட்ட பக்கம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பைப்பிங் துணியை அப்படியே வச்சு தைக்க போகிறோம். புதுசாக பழகிறவங்க நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி வச்சு அப்படி தையல் போட்டு வந்தீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த சைடு பக்கத்துலேருந்து தான் தைக்க போகிறோம். இப்போ வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பைப்பிங் நூல் வந்து ரைட் சைட்லேயும் பிசுறு வந்து லெஃப்ட் சைட்லேயும் வந்துடும். இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிக்கிட்டே வாங்க. நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறதுனால அது பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு நான் வெட்டியிருக்க மாதிரி தெரியும். அது 1/2 இன்ச்சுலாம் இல்லை, 1/4 இன்ச்சு தான். அந்த 1/4 இன்ச்சு வெட்டினா தான் அந்த பைப்பிங் வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுவாங்க. அடுத்து என்ன பண்ணுங்கள், இப்போ சைட்லேருந்து ஆரம்பித்தோம்னா இது வந்து மேலேருந்து அப்படியே தைச்சிட்டு வரணும். அதனால் அதை அப்படியே எடுத்துடாமல் இதையும் அப்படியே மேலேருந்து வச்சு நான் வைக்கிற மாதிரியே அப்படி வச்சு இந்த பாருங்கள், கரெக்டாக அதே மாதிரி வச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிக்கிட்டே வாங்க. இந்த தைச்சிக்கிட்டே வரும்போது அந்த பெண்டு பக்கம் வரும்போதெல்லாம் இழுத்துடாமல் அந்த பெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பைப்பிங் துணியை நாம் வளைச்சி அழகாக அப்படி பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. புதுசாக தைக்கிறவங்களுக்கு கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருக்கலாம், ஆனால் அது ரொம்ப ஈஸி தான். ஒரு தடவை பழகிட்டீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். இப்போ பாருங்கள், பைப்பிங் ரெடி பண்ணிட்டோமா? இப்போ பாருங்கள், இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு மாறாது. அது இல்லாமல் கன்ஃபியூஸும் வராது. இப்போ தைச்சி முடிச்சாச்சுங்களா? இப்போ புடவை துணி எடுக்கிறோம். இது பாருங்கள், நெட்டடு சன்னமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், அதில் ஒரு பீஸ் எடுக்கணும். இதில் நான் வைக்கிற மாதிரி வைங்க. இப்போ பைப்பிங் நம்ம வச்சுருக்கிறது உள்ளே போகிற மாதிரி வைக்கணும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி வச்சு எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா நல்லா கவர் ஆகிற மாதிரி, ஏற்ற இறக்கம் இல்லாத மாதிரி கரெக்டாக வச்சு சென்டரில் ஒரு குண்டூசி ஒன்று போட்டுக்குங்க. இப்போ அந்த குண்டூசி போட்டிங்கன்னா அது ஆடாது, அசையாது. உங்களுக்கு பைப்பு வைக்க ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட தையல்லையே அப்படியே ஒரு தையல் போட போகிறோம், அவ்வளோதான். இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னா, இந்த எக்ஸ்ட்ரா லைனிங் இருக்குது பார்த்திங்களா? அந்த எக்ஸ்ட்ரா லைனிங்கில் 2 பீஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சரிங்களா?
அப்போ இந்த 2 பீஸ் அடியில் வச்சு தைச்சோம்னா தான் அது கேன்வாஸ் கொடுத்த மாதிரி பிசுறும் தெரியாது, நல்ல மொத்தமாகவும் அழகாகவும் வரும். அதனால் இந்த மாதிரி வச்சு அதுக்கேற்ற மாதிரி தையல் போடணும். இப்போ பாருங்கள் வச்சுட்டேன்னா, இப்போ இந்த குண்டூசி வந்து அந்த துணியிலையும் சேர்த்து வச்சாப்புல நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி தையல் போடுறேனோ அதே மாதிரி போடுங்க. அதே நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஏற்கனவே தைச்ச தையல்லையே தான் அப்படியே தையல் போடணும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைனிங் எந்த அளவோ அந்த அளவுக்கு சுற்றி வெட்டிடுங்க. அந்த தையலோடு சேர்த்து வெட்டிடாதீங்க. அதை வெட்டி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மேலே உள்ளதையும் பீஸையும் வெட்டி எடுத்துகிட்டு இந்த பெண்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வெட்டு போட்டுக்குங்க. அந்த வெட்டும் பார்த்தீங்கன்னா அந்த தையலோடு போய் வெட்டிடக்கூடாது, லைட்டாக வெட்டு வெட்டினா போதும். அப்போ தான் அது வந்து நல்லா திரும்பி அந்த ரவுண்டாக வந்து நிற்கும். இப்போ வெட்டி எடுத்தாச்சா, அப்படியே பின்னாடி திருப்பினா அந்த எக்ஸ்ட்ரா பாருங்கள், நம்ம டபுள் பீஸ் கொடுத்தோம்ல அது இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணணுன்னா ஒரு 3/4 இன்ச்சுக்கு கரெக்டாக நான் கழுத்துலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு விட்டு அப்படியே ரவுண்டாக வெட்டி எடுத்துருங்க. இதே மாதிரி ரவுண்டாக வெட்டி எடுத்துட்டீங்கன்னா அது கேன்வாஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த பிசிறு வெளியே சுத்தமாக தெரியவும் தெரியாது, பைப்பிங் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே வரும். அதை ஒரு நல்ல ஒரு இழுத்துக்குங்க. இழுத்துக்கிட்டு இப்போ இந்த லைனிங் அப்படியே பிரட்டினீங்கன்னா அந்த நம்ம வச்ச பைப்பிங் அழகாக ரவுண்டாக உருண்டு வந்திருக்கும். இப்போ அதை வச்சு நல்லா ஒரு கீறிங்க. அப்படியே சுற்றி நல்லா கீறிடுங்க. அழுத்தி கீறிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா அந்த பைப்பிங்கை ஒட்டி தையல் போட போகிறோம். பாருங்கள் எப்படி நான் தையல் போடுறேன்னா அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கிட்டே வாங்க. இந்த பெண்ட்லாம் வந்து இழுத்துறாமல் அதை அப்படியே வளைச்சாப்பில் அப்படி தையல் நீட்டாக போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த லைனிங்கை வந்து ஏற்ற இறக்க எங்கே இருக்கான்னு பார்த்து, ஏன்னா சுருக்கம் வந்தாலும் வந்துடும். அதனால் ஏற்ற இறக்க இல்லாமல் சென்டரில் கரெக்டாக வச்சு அதுக்கும் ஒரு குண்டூசி ஒன்று சென்டரில் போட்டுக்குங்க. அப்போ தான் அது நழுவாது. இப்போ என்ன பண்ண போகிறோம், சுற்றி தையல் போட போகிறோம். சரிங்களா, அந்த லைனிங் தெரியுது பாருங்கள், அந்த லைனிங் தெரிகிற அளவுக்கு சுற்றி தையல் நேராக போட போகிறோம். இந்த இடத்துல வரும்போது இப்படி திருப்பி தையல் போடாதீங்க, சுருக்கம் வரும். அதனால ஸ்ட்ரெயிட்டாக அப்படி தச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை அப்படியே பிரட்டிடுங்க. இந்த தையல் போடும்போது அப்படியே பிரட்டி மேலேருந்து தையல் போட்டுவாங்க. இந்த மாதிரி லைனிங் மேலேருந்து அப்படி தையல் போட்டு வந்தீங்கன்னா சுருக்கம் சுத்தமாக வராது. அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று மேலே ஒன்று நல்லா அட்டாச் ஆகி நச்சுன்னு வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ சுற்றி இந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து வெட்டி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. பைப்பிங் நீட்டாக வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நான் எடுத்து கூட காட்டுறேன் பாருங்கள். ஒரு சின்ன பிசுறு கூட தெரியாது, ரொம்ப அழகாக சன்னமாக இருக்கும். இதே மாதிரி அந்த தையல் போடுறது பார்த்திங்கன்னா ஒட்டி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த டபுள் கைட்லேயே பார்த்தீங்கன்னா சிங்கிள் கைடாகவும் யூஸ் பண்ணுற மாதிரி அட்வான்ஸ் மாடல்லாம் வந்திருக்கு. அதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த பாருங்கள், இதுதான் அந்த கைடு. இது எப்படி மாற்றுறது, இது எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இது சின்ன மிஷினுக்கும் மாற்றிக்க முடியும். சின்ன மிஷினையும் போட்டு த்ரெட்டு பைப்பிங் ஈஸியாகவே வைக்கலாம். இது லேடிஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க. இந்த வீடியோ அதோட முடியுதுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். வாழ்க வளமுடன்.